Hey all, welcome back to DKSD World. பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தே நாங்க எங்க இருக்கோம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, நாங்க ஊட்டில தான் இருக்கோம். எல்லாருக்கும் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரி, ஒரு 4 days ஜாலியா ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட நாங்க ஊட்டிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நாங்க என்னென்னலாம் விளையாடுறோம் எங்கெல்லாம் போறோம்னு பார்த்து நீங்களும் எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் வீட்டில் இருந்து நைட்டு ஒரு 9:30 போல் டெம்போவில் தான் கிளம்புனோம். மார்னிங் 8:30 அது மாதிரி ரீச் ஆயாச்சு ஊட்டிக்கில். ஆனால் ஆன் தி வேல நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறங்கினோம். இறங்கி சரி அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தா இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ்னால் எங்களுக்கு எங்கேயுமே பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கல. சரி, ஜஸ்ட் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த கிளைமேட்டை மட்டும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக ஊட்டிக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஊட்டிக்கு போய் தான் எங்களோட என்டையர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நாங்கள் முடித்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஒரு பிளேஸாக விசிட் பண்ணுறதுக்கு போனோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஊட்டிக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்த வில்லா. இதில் டோட்டலாக ஒரு 5 ரூம்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக போனதுனால எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. வில்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இங்கேருந்து வியூவுமே பயங்கரமாக இருந்துச்சு. வெளியே ஊஞ்செல்லாம் இருந்துச்சா, ஸோ ஒரு மாதிரி நாங்களே குழந்தைய மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ஏய் மங்கி, பெரியம்மா கூப்பிடுறாங்கன்னா முடியாதா? கிளைமேட் நல்லா செம்ம சில்லுன்னு இருக்கு. நீங்களே இங்க வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை செக் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கு இந்த ரெசார்ட். நாங்க போய் இப்ப சாப்பிட போறோம். பாய், எனக்கு பசிக்குது. இதுக்கு மேல பேசினா எனக்கு பசி எடுத்துரும். ஊட்டியில் இப்படி ஒரு சில்னஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகவே இல்லை. பிகாஸ் நாங்கள் போனது ஒரு மார்ச் அது மாதிரி டைமு, அன்சீசன் தான். ஆனாலும் நாங்கள் போனோம், சரி சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு. பட் செம்ம சில்னஸ் இருந்துச்சு, வெயிலும் இருந்துச்சு. ஆனால் வெயிலை தாண்டி சில்னஸ் பயங்கரமாக இருந்தது. லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த ஸ்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க்கு தான். இதோட நேம் தண்டர் வேர்ல்டு. ஸோ இங்கே தான் சும்மா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருந்தோம். பேசிக்கலி இங்கே இந்த ரைட்ஸ்லாம் நாங்கள் போன டைமுக்கு ஒர்க்கிங் இல்லை. ஆனால் ஜஸ்ட் நம்ம பார்க்குற மாதிரி நிறைய பிளேசஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு கிட்ஸ் மட்டும்தான் போயிருந்தோம், பெரியவங்களாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 5D தியேட்டர் அப்படின்னு சொல்லி போனோம். கண்ணாடியெல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, நாங்களும் போட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டோம். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம ஃபன்னா இருந்தது. ஆனால் கொஞ்சம் கழுத்தெல்லாம் வலிக்குது. கழுத்து வலிக்குதா? என்னடா எல்லோரும் கத்துறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் நெக்ஸ்ட் வந்த ஸ்பாட் ரெயின் ஃபாரஸ்ட் தண்டர் வேர்ல்ட்லேயே தான் இருக்குது. ரெயின் ஃபாரஸ்ட்டுன்னு பேருக்கு தான் இருக்குது. ஆனால் உள்ளே ஃபுல்லாக அந்த அனிமல்ஸ் எஃபெக்ட்டு அதெல்லாம் இருந்துச்சு. கொரிலா, சிம்பான்சி அந்த மாதிரிலாம் அங்கங்கே வச்சுருந்தாங்களா. அதை பார்த்துட்டு தான் எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹாண்டட் ஹவுஸில் போன எல்லாரையும் பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவர்ஷினி போனான். கடைசியில் அவளுக்கு ஷாக். அங்கே ஒரு பேய் பொம்மை அவளர் நான் பாருங்களேன். மாப்பு பட்டுட்டாப்பு.
நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது தண்டர் வேர்ல்டில் இருக்க தேர்ட் ஐ அப்படின்ற கேமரா மியூசியம் தான். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக கேமராஸ்லாம் வந்து இருந்துச்சு. கேமராஸ்னால் இப்போ இருக்க கேமராஸ் மட்டும் கிடையாது, முன்னாடி ஏன்ஷியன் டைம்ஸில் இருந்த கேமராஸ், எல்லா டைப் ஆஃப் கேமராஸும் இங்கே இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பட் இது எதுவுமே வந்து டச் பண்ணி பார்க்குறதுக்கு நாட் அலவுடு. ஸோ சும்மா அப்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டுருந்தோம். ஆனால் இவ்வளோ கேமராஸ் வந்துச்சா இவ்வளோ டைம் பீரியடில் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தேர்ட் ஐயில் கேமராஸ்லாம் பார்த்துட்டு சரி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஏதோ இருந்துச்சு. உள்ளே போனால் இது மாதிரி கலராக லைட்டெல்லாம் போட்டு சுற்றி மிரர் வச்சு ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக அந்த கலர்லாம் என்ஜாய் பண்ணி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் பிங்க் கலர் ரொம்ப அட்ராக்டிங்காக செம்மையாக இருந்துச்சு. தேர்ட் ஐ முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்தது ட்ரிக் ஐ. இது வந்து ஒரு செம்ம ஸ்பாட்டு. எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ஒரு 3D இது மாதிரி இருந்துச்சு. அதில் நம்ம உட்காந்து ஜாலியாக நாங்கள் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தள்ளிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு இந்த பிளேஸு. நிறைய 3D திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு நாங்கள் சொல்லப்போனால் இந்த இடத்துல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ இருந்துச்சு. செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து டைனோசர் பார்க் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருந்தோம். இங்கே வந்து என்னடா இது ஒன்றுமேல வெறும் ஸ்கெலட்டன் டைனோசர்ஸ் தான் வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஒரு ஏரியாவா அப்படின்னு நினச்சிட்டு நேராக போயிட்டே இருந்தோம். வெளியே போனால் பெரிய ஸ்பேஸுங்க, செம்மையாக இருந்துச்சு. நான் நிறைய டைனோசர்ஸ்லாம் வச்சு இது மாதிரி டைனோசர் எக்லாம் வச்சு அதில் ஓட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களா. நாங்கள் போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 3 எக் இருக்கவே 3 பேராக போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருந்தோம். காத்தோட்டம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தண்டர் வேர்ல்டில் நாங்கள் லாஸ்ட்டாக போன பிளேஸ் வந்துட்டு டேஷிங் கார் தான். எல்லோரும் ஒரு காரில் 2 பேர் உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக இடிச்சு விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாண்டு தஷ்வந்த் மட்டும் நான் தனியாக தான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவன் ஒரு ஆள் வந்து இடிச்சிக்கிட்டு இருந்தான். தண்டர் வேர்ல்டுக்கு ஆப்போசிட்லேயே சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஊட்டிக்கு வந்துட்டு சாக்லேட்ஸ்லாம் வாங்கலைன்னா எப்படி? ஸோ அதனால் நாங்கள் போயிட்டு நல்லா பல்காக சாக்லேட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாங்கினோம். சாக்லேட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஊட்டி ஃபேமஸ் மோடி கஃபேக்கு தான் போயிருந்தோம். அங்கே ஹாட் சாக்லேட் ப்ரௌனிஸ் அது இதுன்னு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டோம். பட் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். இந்த டைம் நாங்கள் ஊட்டிக்கு போனப்போ எங்களோட பிளானே வந்துட்டு ஹிடன் ஸ்பாட்ஸாக தான் போகணும். ரெகுலராக போன இந்த சூசைட் பாயிண்ட்ஸ், ஹைவியூ பாயிண்ட் அப்போல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ நாங்கள் செகண்ட் டே மார்னிங் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முருகன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஊட்டியில் முருகன் கோவில் இருக்கா அப்படின்றதே எங்களுக்கு அன்றைக்கி தான் தெரியும். முருகர் நல்லா ஹைட்டாக வச்சுருந்தாங்க, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நாங்களும் சாமிக்கெலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போயாச்சு. பக்திமயமாக கோவில்லாம் போயிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த ஸ்பாட் வந்து வர்ஜின் எர்த். இது வந்து ஒரு பேர்ட்ஸ் சாங்க்சுவரி மாதிரி. இங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய டைம் நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நாங்கள் கை நீட்டினா அது வந்து உட்காந்துச்சு, ஃபுட்டு கொடுத்தோம், ஃபுட்டு சாப்பிட்டுச்சு. ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். சின்ன பேர்டுக்கே நம்மளுக்கு திணறிச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் பிடிக்கவே இல்லை, தப்பிச்சிட்டேன். என்னடா நடக்குது இங்க? தண்ணியோட கை விட்டுரு கட்சி சாப்பிட்டு
ஏய் கையை கடிக்கும் நீட்டு. அவ்வளவுதான். நீ கொஞ்சம் கிட்ட வேற கொஞ்சம் கட்சோனா அது விட்டுரும். வாய் குடு. நீ பயந்தாங்கோலி. அது கடிக்காது குடு. குடு பொறுமையா கூட அது கடிக்காது ஒண்ணு. அவ்வளவுதான். யாஸ் ஐம் குத்துட்டேன். ஐயம் குத்தியா? செடி மாதிரி கொடுப்பான். எழுந்து விட்டது. ஐயோ ஐயோ பயங்கரமா தலையை கடிக்க முடியாது. தலையை கொத்த போது. சூப்பர். அது தலையை கடிக்கும். குடு பொறுமையா போடுமா. குடு ஒண்ணு மணி குடு. ஆடி லூசு பொண்ணே குடு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஏன்டா ஏன் அலையற? ரஷ்வன் गाइस हम किचन कैट நல்லா சாஃப்ட்டா தடவை அது பறந்து தூங்கினே இருக்கு गाइस. ஹலோ மிஸ்டர் ஆஸ்ட்ரிச். உங்களுக்காகவே நிக்குது போல இருக்கும். ஊட்டி ட்ரிப் வந்து ஜாலியா முடிஞ்சிச்சு. யூஸ்வலாக சூசைட் பாயிண்ட், ஹை வியூ பாயிண்ட்ஸ் அது மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் தான் போய் பார்ப்போம். பட் இந்த டைம் வந்து பேர்ட்ஸ் பார்க்கு அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் வந்து விசிட் பண்ணோம். ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களுக்கு இந்த ஊட்டி ட்ரிப். இப்படியே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். மறக்காம DKSD வேர்ல்டுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.